இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சனாதனங்கிறது நிலையான தத்துவ ஞானம், நிலையான நம்பிக்கை, நிலையான வாழ்க்கை நெறி. இதுதான் சனாதனம். இந்த சனாதனத்தின் நீட்சியாகத்தான் இந்து மதம் இருக்கு. இந்த சனாதனம் என்பது நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஆலயங்கள் எப்படி இருக்க வேண்டும், கடவுள் யாராக இருக்க வேண்டும், வழிபாடு முறைகள் எப்படி இருக்க வேண்டும், இதையெல்லாம் தான் சொல்லி தருகிறது சனாதன தர்மம். ஒரு காலத்துல நமக்கு கோயில் கட்டியவர்கள் சேர சோழ மன்னர்கள், அந்த பல்லவ மன்னர்கள் எல்லாருமே நமக்கு கோயில்கள் கட்டி இருக்கிறார்கள். அந்த மன்னர்களுடைய அரண்மனைகள் எல்லாம் இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அந்த மன்னர்களுடைய அரண்மனைகள் எல்லாம் சிதிலமடைந்து போய்விட்டன. ஆனால் அவர்கள் கட்டிய கோயில்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தும் இந்த மண்ணில் இன்று தலைநிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த சனாதனம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து மதத்தை நாம் எல்லோரும் பின்பற்றி அதை